வணக்கம் மக்களே. நேத்து செய்தியில செந்தில் பாலாஜி, அதாவது நம்ம கரூரை கட்டி ஆண்ட செந்தில் பாலாஜி அவர்கள் டிஎம்கேக்குள்ள அமைச்சரா இருந்தவரு. 2021ல இருந்து 24 வரைக்கும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் கைது செய்யப்பட்டாரு. சரிங்களா? கைது செய்யப்பட்டுட்டு அவரும் ஒரு வருஷம் ஜெயில்ல இருந்தாங்க. அது இன்னும் கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. அது வந்து நடந்தது. அப்போ இப்போ வந்து அவர் மேல போட்டிருக்க கேஸ் என்னன்னா, குதிரை பேரம் பேசினாரு. ஒரு 3 பேர வந்து அதுலயும் வந்து 3 பேர கைது செஞ்சிருக்கிறாங்க. குதிரை பேரம் பேசுனதுல அப்படின்னு சொல்லி. அதாவது டிவிக்கு எம்எல்ஏவ குதிரை பேரம் பேசுனாங்கன்னு சொல்லி. பேசுனாங்க, வச்சாங்கங்கிறது அது கோர்ட் முடிவு பண்ணும். அது குற்றம் நிரூபிக்கப்பட்டா நீதியரசர்கள் அத சொல்லுவாங்க. ஆனா, நம்ம இதுல சில விஷயங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த 3 பேத்தையும் பார்த்தோம்னா, இந்த 3 பேருமே அவங்க அவ்வளவு ரூவா இப்போ ஒரு எம்எல்ஏக்கு வந்து நம்ம ரேட் பிக்ஸ் பண்றாங்க. அதாவது விலைக்கு வாங்குறதுக்கு குதிரை பேரம் பேசுறாங்கல்ல. அது வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஏடிஎம்கே ஆட்சியிலயோ, இல்ல டிவிகே ஆட்சியிலயோ வந்து விலை பேசியிருந்தாலும் ஒரு சுச்சுவேஷன்ல எங்க எம்எல்ஏகள் இப்படி மாறுறாங்கன்னா, ரேட்டு தெரியாது. இப்ப வந்து இவ்வளவு ரூவா அப்படின்னு சொல்லி பத்திரிக்கையாளர் செய்தியில நமக்கு ரேட்டு, அதாவது ஒரு எம்எல்ஏ ரேட்டு இவ்வளவு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 35,00,00,000, ரூ. 40,00,00,000, ரூ. 30,00,00,000 அப்படின்னு மட்டும் ஒரு எம்எல்ஏவுக்கு விலைக்கு வாங்குறதுல இந்த குதிரை பேரம் பேசுறதுல சொல்றாங்க. அப்போ அந்த குதிரை பேரம் பேசுனாங்கன்னு சொல்லி ஒரு 3 பேர அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா, எம்எல்ஏவுட்ட எம்எல்ஏ விலைக்கு வாங்குற அளவுக்கு அவங்கட்ட காசு பணம் இருக்குதான்னா, அவங்களுக்கு பார்த்தா அப்படி தெரியல. அதாவது ஃபர்ஸ்ட் சொன்ன மாரி தான். இது முடிவு பண்ண வேண்டியது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் பிளஸ் கோர்ட் முடிவு பண்ணும். நீதியரசர்கள் அதுக்கு பதில் சொல்லுவாங்க அவங்க. ஏன்னா அவங்க கிட்ட தான் இந்த இது இருக்குது. அப்போ நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான் பண்றோம். அவங்க இந்த மாரி பண்ணியிருக்காங்களா, வச்சிருக்காங்களா? அந்த 3 பேருக்கும் இவ்வளவு பணம் இருக்குதான்னு அவங்க மூஞ்சிய பார்த்தாலே தெரியல. இதுல வந்து செந்தில் பாலாஜி அண்ணன் உள்ளக்க வர்றாப்டி. என்ன வர்றாரு? அவர் மூலமா பேசுனாங்கன்னு சொல்லி, குதிரை பேரம் பேசுனாங்க. இது இவர் மட்டும் தான் பேசுறாரா இந்த தமிழ்நாட்டுல? அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்குது. இவர் மட்டும் தான் பேசினாருன்னா, குதிரை பேரம் இதுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா, காதும் காதும் வச்ச மாரி செய்வாங்க, வச்சிருக்காங்க. அதுக்காண்டி செய்ய மாட்டாங்கன்னு சொல்லல. செஞ்சிருக்கிறாங்க. எல்லா கட்சிகளும் செஞ்சிருக்காங்க தெரியுது. இப்போ ஓப்பனா நடக்குது. அதர் ஸ்டேட்டுகள்ல நடக்கும். குஜராத், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார் இந்த மாரி ஸ்டேட்ல நடந்தத நம்ம செய்தியில பார்த்திருக்கோம். செய்தியாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அத பார்த்துப்போம். தமிழ்நாட்டுல இது முத. அதாவது நம்ம டிவிக்கு ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஏடிஎம்கே கட்சியில இருந்து கரூர் விஜயபாஸ்கர் ஐயா, அப்புறம் விராலி விஜயபாஸ்கர் ஐயா, இப்போ ஏடிஎம்கேல இருந்து அதுக்கு முன்னாடி ஒரு 3 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து இப்ப வெளிப்படையா நடக்குது. இது எந்த தவறும் இல்லாத அளவுக்கு தவறே இல்ல. அதாவது நார்மலைஸ் பண்றாங்க. இதுதான். இது வந்து நார்மலா நடக்கிற விஷயம் தான். பயந்து செஞ்சத நார்மலைஸ் பண்றாங்க இந்த விஷயத்த வந்து. அப்ப பண்ணும்போது பாத்தீங்கன்னா, நியாயம் இருக்குங்கிறது தெரியல. இப்போ நம்ம செந்தில் பாலாஜி அது கலையிறாரு. அவரு வந்து லஞ்ச லாவணியம் பண்ணல அப்படின்லாம் சொல்ல முடியாது. இருக்குது. ஏன்னா, இதுக்கு முன்னாடி 2021 டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள், முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் ஐயா எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும்போது, ஏடிஎம்கே ஆளுங்கட்சியா இருக்கும்போது, கரூர்லயே அவர பத்தி பேசின வீடியோ நெறைய இருக்குது. அவரே அவருடைய அமைச்சரையே பேசின வீடியோ நெறைய இணையதளத்துல இருக்குது. அப்போ அவரு நல்லவரா, கெட்டவரா அப்படிங்கிறதுக்கு இது ஆர்குமென்ட் இல்ல. ஆனா, அவரு இத பண்ணுனாரா அந்த குதிரை பேரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அவர் வந்து அமைச்சரா இருக்கும்போது மின்சாரத்துறை, டாஸ்மாக் ஊழல் பண்ணாரான்னா, அது நம்மளால இயல்பா சொல்ல முடியும். இருக்கு அப்படின்னு. அதுக்கு தீர்ப்பும் வரல. பண்ணாரா, வச்சாரா அப்படிங்கிறதுக்கு வந்து கோர்ட்ல இருந்தாலும், அதே மாரி ஏடிஎம்கே ஆட்சியில வந்து போக்குவரத்துத்துறை அமைச்சரா இருக்கும்போது, அவரு பண்ணதுக்காண்டி தான் பணம் வாங்கிட்டு லஞ்சம் வாங்கி பண்ணதுக்காண்டி அது இந்த தீர்ப்பு வரும். தீர்ப்பு வந்ததுக்கு தான் முடிவு பண்ண முடியும். சரிங்களா? பண்ணுனாருங்கிறது இருக்கும். இல்லைன்னு சொல்லல. ஏன்னா, டிஎம்கே தலைவர் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ
இவங்க குதிரை பேரம் பேசுனாங்கன்னா நீங்களும் பேசுறது இப்படி ஒரு கணக்கு வருது இல்ல. அப்ப அவங்க பண்ண தப்புன்னா நீங்களும் பண்ணது தப்புதான். இவ்வளவுதான் ஒண்ணு இருக்கு. அப்போ இது எந்த விதத்துல நியாயம்? இன்னொன்னு நம்ம நம்ம நேத்து வந்து பாத்தீங்கன்னா, இந்த நேரத்து வந்தீங்கன்னா, சோழிங்கநல்லூர் எம்எல்ஏ அவர்கள் வந்து 3 பத்திரிக்கையாளர்கள வந்து அடிச்சதா சொல்லி, அவங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி பத்திரிக்கையாளர்கள், சாதாரண மக்கள் இல்ல. அவங்க ஒரு ஜெர்னலிஸ்ட். அந்த சமயத்தில் 3 பத்திரிக்கையாளர்களையும் ஒரு எம்எல்ஏ ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி அடிச்சு, செல்போன பறிச்சு எல்லாம் செஞ்சு பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ஆஸ்பத்திரியில இருக்கிறாங்க. இப்போ நம்ம பத்திரிக்கையாளர் சங்கம் நேத்து ஆர்ப்பாட்டம், போராட்டம் இதுல வந்து பத்திரிக்கையாளர் எல்லாருமே கலந்துருக்காங்க. நம்ம கோடீஸ்வரன் அண்ணனும் கலந்துருக்காங்க. எம்எல்ஏக்கு ஒரு பத்திரிக்கையாளர்களே வந்து இவ்வளவு தூரத்துக்கு அவங்க கைய நீட்டுற அளவுக்கு அவங்களுக்கு இருக்குன்னா, அப்ப அவங்க வந்த இடத்த மறந்துட்டாங்க. அப்ப அதிகாரத்தின் உச்சத்துல எங்கேயோ போய் நிக்குது. இத இன்னொரு கால்குலேட் பண்ணோம்னா, இன்னொரு கணக்கு பார்த்தோம்னா, ஏடிஎம்கே ஜெயலலிதா ஆட்சியிலயும் சரி, மத்த டிஎம்கே ஆட்சியிலயும் சரி, ஒரு எம்எல்ஏ இதுக்கு முன்னாடி வந்து இப்படி செஞ்சிருக்காங்களான்னா கிடையாது. வரலாறு இல்ல. பத்திரிக்கையாளர பேசுவாங்க, ஏசுவாங்க. இது நடந்திருக்குது. ஆனா கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு போயிருக்காங்கன்னா கிடையாது. மறைமுகமா நிறைய சம்பவங்கள் நடக்கும் பத்திரிகையாளருக்கு. அத வந்து சில விஷயங்கள் இருக்குது. ஆனா ஒரு பப்ளிக்கா என்ன கேட்கறதுக்கு யார் இருக்கிறா அப்படிங்கிற அளவுக்கு டிவிகே எம்எல்ஏ, சோழிங்கநல்லூர் எம்எல்ஏக்கு இவ்வளவு ஒரு தைரியமும் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, அதிகாரம் கையில இருக்குது. நம்மள மிஞ்சின ஆளு யாரும் இல்ல. கேட்கறதுக்கு யாரும் இல்ல அப்படிங்கிறது ஒரு எண்ணம் இருக்குது. அப்ப சாதாரண மக்களுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாதாரண மக்களுக்கு நேத்து ஒரு வீடியோல பாக்குறேன். அமைச்சர் பேர் தெரியல. ஆட்டோக்காரங்கிட்ட போய் பேசுறாங்க. ஆட்டோக்காரங்கிட்ட வந்து பேசுறாங்க. அவங்க வந்து பொன்னாட போத்துறதுக்காண்டி வராங்க. பொன்னாட பார்த்து வரும்போது இல்ல கையில கொடுங்கன்னு அந்த அமைச்சர் வாங்குறாரு. அது வீடியோ இருக்குது பாருங்க. இன்னொரு இடத்துல கார் வச்சு நல்ல வசதியானத அவர் பொன்னாட போத்துறாரு. அத குனிஞ்சு வாங்கிக்கிறாரு. ஒரு ஆட்டோ ஓட்டுநரை பொன்னாட போத்துறத உங்களால குனிஞ்சு வாங்க முடியல. அந்த ஏழை எளிய மக்கள் ஓட்டு போட்டுதான் இப்ப இருக்கிறீங்க. யோசிச்சு பாருங்களேன். அந்த அமைச்சர்களுக்கும் எம்எல்ஏகளுக்கும் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் தலை தூங்கி அந்த அதிகாரம் வந்து எப்படி இருக்குது. இப்போ ஓட்டு கேட்கும் போது மட்டும் போட்டு வச்சுக்கிறீங்க, அவங்க கைய பிடிச்சுக்கிறீங்க, அவங்க என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிறீங்க, தண்ணி கொடுத்தா கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்தா அவங்க வீட்டுக்குள்ள போறீங்க. அப்போ அந்த ஓட்டு வாங்கினதுக்கு அப்புறம் அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் அதை மறந்துடுறீங்களே. நான் இதைத்தான் கம்பேர் பண்ணி சொல்றேன். இதைத்தான் மத்த இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிகள் பண்ணாங்க. நீங்களும் அதை பண்ணதுனாலதான் இது என்ன மாற்று அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குது. இந்த இதையும் நம்ம பத்திரிகையாளர்கள் வந்து அடிச்சதையும் சோழிங்கநல்லூர் எம்எல்ஏ கபில், அவர் பேரு கபில், எம்எல்ஏ பேரு, சாதாரண மக்களுக்கும் பாதுகாப்பு இருக்காது அப்படிங்கிறது தான் தோணுது. ஒரு எம்எல்ஏ கை நீட்டுறதுன்னா என்ன அர்த்தம்? அந்த பதவியோட ஒரு தெரிய வேண்டாமா? அது எவ்வளவு பொறுப்பான பதவி, மக்களுக்கு சேவை செய்யற பதவி. காமராஜர் ஐயா அப்படிதான் இருந்தாங்களா? அண்ணாதுரை ஐயா அப்படிதான் இருந்தாங்களா? கக்கன் அவங்க அப்படிதான் இருந்தாங்களா? ஒண்ணுமே புரியல. சில விஷயங்கள் டிவிகே கட்சியில இது அண்ணா விஜயண்ணா வந்து இத பாக்குறாரா பாக்கலையாங்கிறது தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் கவனிக்கணும். தலைமையில இருக்கிறாங்க, அவங்க ஒரு முதலமைச்சரா இருக்கிறாங்க, அவங்க வந்து கவனிக்கணும். கவனிச்சு அதை சத்தம் போடணும். இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க கட்சிக்கு டிவிகே கட்சிக்கு கெட்ட பேர் வர்றதுக்கு காரணமே விஜய் அண்ணா இல்ல. என்னை பொறுத்த அளவுக்கு அவங்க கூட இருக்கிறவங்களை வச்சுதான். விஜய் அண்ணா ஒரு படி பண்ணாருன்னா இங்க 2 படி 3 படி வந்து ஒரு சில தவறுகள் நடந்துட்டு. நான் விஜய் அண்ணா தான் கேள்வி கேட்கணும். ஏன்னா அவங்கதான் முதலமைச்சர். அவங்க எம்எல்ஏக்கு அவங்கதான் முதலமைச்சர். எங்களுக்கு அவர்தான் முதலமைச்சர். ஓட்டு போட்டவங்களுக்கு போடாதவங்களுக்கு அவர்தான் முதலமைச்சர். அவருடைய அமைச்சர்களுக்கு அவர்தான் முதலமைச்சர். அப்போ அந்த கையெழுத்துல இருக்கும்போது தன்னுடைய கீழே இருக்கிறவங்களை வந்து ஒரு தப்பு பண்ணா தட்டி கொடுக்கணும், நல்லது பண்ணா தோலை தட்டி கொடுக்கணும். இது விஜயனுடைய கடமை. ஒரு முதலமைச்சரா இருந்து அவர் செய்ய வேண்டிய கடமை. இது அவர் கவனிக்கிறாரா இல்லையான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. கவனிக்கணும். கவனிக்காம என்ன செய்யறாங்கன்னு தெரியல. அண்ணாவுக்கு விஜயண்ணாவுக்கு மாறி மாறி வலியுறுத்திக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். உங்க கட்சியில் உள்ள ஆள்களையும், கட்சியில் உள்ள தொண்டர்களையும், கட்சியில் உள்ள ரசிகர்களையும் நீங்க கவனிங்க. ஒவ்வொரு அவங்க செய்யற நம்ம தப்பு பண்றதை விட நம்ம கூட இருக்கிறவங்க தப்பு பண்றது அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க பெரிய ஆளுங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன பெரிய ஆளுகள். அப்போ
நம்ம நாமளே கவனிக்கிறத விட நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க கவனிச்சாலே நம்மளுடைய கட்சிக்கும் நம்மளுடைய ஆட்சிக்கும் கெட்ட பேர் வராதுங்கிறது நான் சொல்லல. நம்ம இதுக்கு முன்னாடி ஆண்டவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அண்ணாதுரை சொல்லியிருக்காங்க, காமராஜர் ஐயா சொல்லியிருக்கிறாங்க. அதனால கூட இருக்கிறவங்க கொஞ்சம் சத்தம் போட்டு வைக்கணும், கொஞ்சம் கண்டிச்சு வைக்கணும். இவ்வளவுதான். அண்ணன் திரும்ப திரும்ப வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, கவனிப்பாங்க, விஜய் அண்ணா கவனிப்பாங்கன்ட்டு நான் நம்ப. காவேரி அணை திறக்கலன்னு சொல்லி இப்ப வரைக்கும் ஒன்னும் தகவல் இல்ல. நீங்க இப்ப காங்கிரஸ்லயும் கேட்க முடியல. முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் ஐயாவும் அங்க வர சொன்னவங்க உங்களை கூட்டு போய் காமிக்கிறேன் அப்படி சொன்னவங்களும் அவங்களும் உங்களை வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. வர வேண்டாம், அங்கெல்லாம் வர வேண்டாம், பிரச்சனையா இருக்குது. அவங்க பிரச்சனை ஆயிடுச்சு, அங்க பிரச்சனை ஆயிருச்சா, பிரச்சனை ஆகலையா, இல்ல பிரச்சனையை உருவாக்கிட்டாங்களான்னு தெரியாது. நம்ம தமிழக முதல்வர் வந்து அங்க வர்றதை கேட்டிருக்காங்க. ஒரு கர்நாடக முதலமைச்சரும் வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்க வர வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எங்க முதலமைச்சர் அவர் வந்து வரணும், அவருக்கு வந்து தண்ணி கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரும்போது நீங்க அனுமதிச்சிக்கு இப்ப கடைசியில வர வேண்டாங்கன்னா இந்த பிரச்சனை உருவாயிருக்கா, உருவாக்கப்பட்டிருக்குதான்னு தெரியல, இல்ல உருவம் எடுத்திருக்கான்னு தெரியல. அப்போ இது வந்து கர்நாடக முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வர வேண்டாம், பிரச்சனையா இருக்குது. எதுக்கு ஜனநாயகம் நிறைய வீடியோக்களை பார்த்தோம். அது வந்து வேணும். எனக்கு தெரிஞ்சு வந்து சில சூழ்நிலைகள் வந்து படத்துக்காண்டி பண்ணாதா, இல்ல அவர் வாராங்கிறவர் பண்ணாதா, இல்ல கர்நாடக தண்ணியை நம்ம கேட்கிறோம் அப்படிங்கிறதுக்கு, காவேரி தண்ணியை கேட்கிறோம் அப்படிங்கிறதுக்காண்டி வேணும்னே பண்ணதா அப்படிங்கிறது தெரியல. ஆனா பண்ணியிருக்கிறாங்க. நம்ம விஜயண்ணாவும் சில கட்சிகள் வந்து போகக்கூடாது, அவங்க மடைமாற்றுவாங்க செய்வாங்கன்னு சொல்லிடுறாங்க. அதான் அதே மாரி போறே சொன்னாங்க, கடைசியில வேண்டாம்னு அது கேன்சல் ஆயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் பார்க்கலாம். சரி, இதுல விஜயண்ணா இன்னொன்னு சொல்லலாம். எங்க விவசாயிகளுக்கு தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்க. அவங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பையே வந்து காவிரி நீரை அனுப்ப மாட்டேங்குங்க. நீதிமன்ற தீர்ப்பு வச்சிருந்தோம் காவிரி நீரை அனுப்ப மாட்டேங்காங்க. நம்ம இங்க இருந்து டெல்லி தான் பக்கத்துல. அண்ணன் விஜயண்ணா வந்து பிளேட்ல போய் மோடி ஐயாட்ட போய் இந்த மாதிரி காவேரி தண்ணி கொடுக்க மாட்டேங்காங்க, நீங்க வந்து எங்களுக்கு நிதி நிவாரணம் கொடுங்க, ஒரு 1000 கோடி ரூபா கொடுங்க, ஒரு 2000 கோடி ரூபா கொடுங்க, நான் எங்க விவசாய மக்களுக்கு நான் பாதுகாக்கணும், அவங்களுக்கு இந்த மாசத்துல தண்ணி வரல, அவங்க சிரமப்படுவாங்க, அதனால நீங்க எங்கிட்ட இருந்து வரி வாங்குறீங்க, அந்த வரிக்கு கொஞ்சமா இப்போதைக்கு எங்க விவசாய மக்களுக்கு நாங்க கொடுக்கணும் அப்படி மட்டும் சொல்றாங்க. சொல்லி ஒரு 1000 கோடி ரூபாய் 2000 கோடி ரூபாய் வாங்கிட்டு வந்து விவசாய பெருமக்களுக்கு அந்த கஷ்டத்தை தீர்க்கலாம். நீங்க அப்போ அதையும் செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் சொல்றாங்க, செய்யலாம். செய்தியாளர்கள் இருந்து மூத்த பத்திரிகையாளர் இருந்து எல்லாருமே சொல்லத்தான் செய்யறாங்க. செய்யக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. விஜயண்ணா நினைச்சா அதை செய்யலாம். அவர் நினைக்கணும். இந்த மாதிரி ஒரு ஐடியாவை இல்ல விஜயண்ணா நினைக்கணும், இல்ல கூட இருக்கிறவங்க அத சொல்லி கொடுக்கணும், இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி செஞ்சா மக்கள் மத்தியில விஜயண்ணாவுக்கு இன்னும் நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு கூட இருக்கிறவங்க சொல்லணும். இல்லைன்னா அவருக்கு தோணணும். இதை செஞ்சா மட்டும்தான் மக்கள் மத்தியில பேரு. இந்த சில விஷயங்களுக்கு கெட்ட பேர் இருக்குது, அது வந்து நல்ல பேரா உயர்ந்து நிற்கு. இதுதான் உண்டானது. செய்வாங்களான்னு தெரியல, பாப்போம், செய்யட்டும். சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் வி.கே. ராஜு அவர்கள் வந்து இந்த 2 மாசத்துக்கு முன்னாடி, அதாவது ஆட்சி அமைச்சு அவர் அமைச்சராகி இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட 15 நாளைக்கு முன்னாடி கூட வந்து நம்ம திருப்பூர், நாமக்கல், கோயம்புத்தூர் இதெல்லாம் வந்து சாயப்பட்டறையில வந்து பாத்தீங்கன்னா ரைடு பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் செய்திகள் வந்துச்சு. அந்த அமைச்சர் ரைடு பண்ணது, அவங்க அதை போய் கவனிக்கிறது, அது என்ன பண்றாங்க வைக்கிறாங்கன்னு சொல்லி. இந்த செய்தி நான் சொல்லல, செய்தியில வந்து ஆனந்த விகடன்ல கல்காட்டு பக்கத்துல கப்சிப் ஆன அமைச்சர் வி.கே. அப்படி ராஜு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதுல வந்துதான் சொல்றேன், இது ஆனந்த விகடன்ல கல்காட்டு பக்கத்துல வந்த செய்தி. வேறனா நீங்க அந்த செய்தியை போய் அந்த ஆனந்த விகடன்ல போய் நீங்க போய் இந்த வீடியோ பாக்குறவங்க ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா, இதுல இருந்துச்சுன்னா நீங்க அதை போய் ஆனந்த விகடன்ல போய் பார்த்துட்டு வந்தா. இது நான் இல்லப்பா, நான் படிச்சதை இந்த வீடியோல சொல்லிருக்கேன், அவ்வளவுதானே. இந்த விட வந்த புதுசுல ஃபுல்லா ரைட் பண்ணாங்க, செக்அப் போனாங்க, செஞ்சாங்க சாயப்பட்டறைக்கு. இப்போ கப்சிப்புன்னு ஆகி போச்சு. இது வந்து இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததை வச்சு ஒரு கெஸ்ஸிங்ல சொல்றது. அதாவது கெஸ்ஸிங் இல்லைன்னா ஒரு இதுல இதுக்கு முன்னாடி ஆட்சியில என்ன நடந்தது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல.
நம்ம அதை பார்த்துருக்கிறோம். இதுக்கு முன்னாடி ஆட்சி, அதுக்கு முன்னாடி உள்ள ஆட்சியில பார்த்துருக்கோம். அந்த ஆட்சியில நடக்கும்போது என்னன்னா, குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா, திருப்பூர்ல ஒரு 400 சாயப்பட்டறை இருக்கும். நாமக்கல்ல ஒரு 250 இருக்கும். ஈரோடுல ஒரு 350 இருக்கும். மற்ற இதர பகுதிகள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 350 இருக்கு. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 1500, 2000 சாயப்பட்டறைகள் இருக்குன்னு வைங்களேன். தொழில் ஓடிட்டு இருக்கு சாயப்பட்டறையில. அப்ப அந்த எதுக்கு அதுக்கு ரெடி பண்ணா, அந்த சாயத்த வந்து மத்த இடத்துல வந்து பொது தண்ணீல, குடிக்கிற தண்ணீல கலக்கக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ்ன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லிருக்காங்க. பெரும்பாலும் அத பத்தி தெரியாது. பட் சொன்னத கேள்விப்பட்டுருக்கிறேன் நான். அப்ப அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்றதுக்காண்டி நம்ம ஃபாலோ பண்றாங்களா, அந்த சாயப்பட்டறைகள்லாம் ஃபாலோ பண்றாங்களா, நல்ல தண்ணீல கலக்குதா, வைக்குதா அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணாங்க. இப்ப கொஞ்ச நாளா வந்து அது இல்ல அப்படின்னு சொல்லி ஆனந்த விகடன்ல சொல்றாங்க. லட்டு வாங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி. இதுவும் ஆனந்த விகடன் சொல்றது. லட்டு வாங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. லட்டுன்னா ஒரு ஒரு கணக்கு ஒண்ணு சொல்றாங்க. என்னன்னா, ஒரு சாயப்பட்டறைக்கு வருஷத்துக்கு 1,00,000 அப்படின்னா, ஒரு 1500, 2000 2000 வேண்டாம். 1500ன்னு வைங்களேன். வருஷத்துக்கு 1,00,000ன்னா, அந்த 1500 சாயப்பட்டறைக்கு அந்த முதலாளிமார்கள் குடுத்தாங்கன்னா, அது எவ்வளவு வருஷத்துக்கு எத்தனை கோடி ரூபாய்ல போய் நிக்கும்னு நீங்களே கணக்கு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உங்கட்டயே விட்டேன். இத நான் கணக்கு பார்த்துலாம் சொல்லல. 2 வருஷத்துக்கு எவ்வளவு வருது? முழுசா இந்த ஆட்சி அமைக்கும்போது 5 வருஷம் ஆகும்போது எவ்வளவு ஆகுது அப்படிங்கிறது நீங்க கணக்கு பார்த்து இது ஃபுல்லா ஆனந்த விகடன்ல சொல்லியிருக்கிறாங்க. தலகாட்டு பக்கத்துல அந்த ஆனந்த விகடன் புஸ்தகத்துல இருக்குது. நீங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ஃபுல்லா அதுல உள்ள டீட்டெயில்ஸ். சரிங்களா? இது நான் சொல்லலப்பா, என்ன சொல்லிடாதீங்க. சரிங்களா? நானா சொல்றது ஒரு சில விஷயங்கள் செய்திய பார்த்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன். செய்திகளும் பத்திரிக்கையாளர் எனக்கு பத்திரிக்கையாளர்னா நான் இப்போ சொல்றேன். எனக்கு செய்தி வாசிப்பாளரும், செய்தியும் பத்திரிக்கையாளர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2வது செய்தி மீடியாங்கிறது ரொம்ப ரொம்ப உச்சகட்டத்துக்கு பிடிக்கும்னா என்னுடைய ஃபேஷன்னே ஒரு கட்டத்துல வந்து ஏன்னா மீடியாங்கிறது வந்து ஒரு ஒரு சில காலகட்டங்கள்ல எனக்கு கனவா இருந்தது. பட் என்னோட சூழ்நிலை பத்தமா நான் அது பக்கம் நான் போக முடியல. அதுக்குண்டான என்னால செய்ய முடியல. அதனால வந்து செய்திகள் வந்து எனக்கு பிடிக்கும். செய்தி வாசிப்பவர்கள பிடிக்கும். பத்திரிக்கையாளர்கள பிடிக்கும். அது இப்பவும் குறிப்பிட்ட பத்திரிகையாளர்கிட்ட நான் ஆட்டோகிராஃப் வாங்கணும். அவங்கட்ட நான் யார்ட்டயுமே செல்ஃப் எடுக்கணும்னு ஆசைப்பட மாட்டேன். செல்ஃப் எடுக்கணும்னு ஆசைப்படுற ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 பத்திரிகையாளர் இருக்காங்க. அவங்கள சந்திக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சுச்சுன்னா, கண்டிப்பா நான் பண்ணுவேன். பட் இது எதுக்கு சொல்றேன்னா, உங்களுக்கு தெரியுமா வைக்காதுங்கிறத விட, ஒரு சில செய்தியாளர்கள் எல்லாமே பொய்யன்னு கிடையாது. இப்ப 10 செய்திகள் இருக்கு, 10 சேனல் இருக்குது அப்படிங்கிறதுனால 10மே உண்மைய சொல்லுவாங்கன்னா கிடையாது. எப்படியும் 1, 2 இருக்கத்தான் செய்யும். ஆனா அதுல குறிப்பிட்டு ஒரு 1, 2 பேரு உண்மைய மட்டும் நடுநிலையா பேசுவாங்கல்ல, அந்த நடுநிலைய மட்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலதான் 2, 3 பேர் எனக்கு கண்டிப்பா நடுநிலையா பேசக்கூடிய ஆட்கள், பத்திரிக்கையாளர்கள், செய்தியாளர்கள் சொல்றேன். சரிங்களா? இது நீ போய் பார்த்தியா, வச்சியான்னு அந்த கேள்விக்கு என்ட்ட பதில் இல்ல. எல்லாருமே செய்தியும் நியூஸ்ல வர்றதையும், செய்தியாளர்கள் பேட்டி குடுக்கிறதையும், செய்தியாளர்கள் ஒரு குறிப்ப பேசுறதையும், ஒரு கான்செப்ட்ட எடுத்து அத வச்சு பேசுறதும், இது வந்து முழுக்க முழுக்க உண்மை. இது யாராலயும் மறுக்க முடியாது. இதத்தான் வந்து நம்ம இந்திய ஜனநாயகத்தின் பத்திரிக்கைங்கிறது 4வது தூணு அப்படிங்கிறாங்க. ஏன்னா, பத்திரிக்கை செய்தியும் நம்ம நாட்டு நடப்ப அரசியல்ல என்ன நடக்குது, அரசியல் உள்ளக்க என்ன நடக்குது சொல்லி பத்திரிக்கையும் செய்தியும் தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குது. இதுல மேக்சிமம் இப்ப உள்ள சூழ்நிலைக்கு இருக்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்லல, இருக்கிறாங்க. ஆனா நல்லவங்களும் இருக்கிறாங்கன்னு சொல்றேன். நல்ல செய்தியாளர்களும், நல்ல பத்திரிகையாளர்களும் இருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்க ஒரு சில இடங்கள்ல வந்து இப்ப அடியும் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இது பத்திரிகையாளருக்கு உண்டான நிலைமை. பத்திரிக்கையாளருக்கே இப்படி நடந்துச்சுன்னா, பொதுமக்கள் எப்படி அப்படிங்கிறது யோசிக்க வேண்டியது. இன்னொன்னு செய்தியில கே கேள்விப்பட்டேன். நம்ம இது வந்து ராஜமோகன் ஐயாவே சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, அரசு பள்ளிகள்ல வந்து சிக்கன் பிரியாணி போடணும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அத வந்து ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம காமராஜர் ஐயா போட்டது வந்து பள்ளிக்கூடத்துக்கு வரணும், அந்த சாப்பாடு குடுக்கணும், அவங்க பள்ளிக்கூடத்துக்காண்டி வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி யோசிச்சு
காமராஜர் பெரிய அப்ப காலத்திலேயே அவ்வளவு ஒரு விஷயம் பண்ணவர் காமராஜர். பாத்தீங்கன்னா அவர் செக்ரட்டரி, அவர் முதலமைச்சர் செக்ரட்டரி இருக்கும்போது இது சாத்தியமே இருக்காது. இதுக்கு நிதி ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என்ன இருந்திருக்கும். அப்பவே பாத்தீங்கன்னா ஒரு 60 கோடியோ 100 கோடியோ சொன்னாங்க. எனக்கு ஞாபகம் இல்ல. இன்னொரு சொல்றேன். அப்ப அவ்வளவு கோடி ரூபாய் செலவாகும் 60 வருஷத்துக்கு முன்னாடியே. அப்ப சொல்லும் போது நிதியை கொண்டு வர்றது என் பொறுப்பு. ஆனா ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் சாப்பாடு போடணும் அப்படிங்கிறது உங்க பொறுப்பு அதிகாரிகிட்ட சொன்னது. இது காமராஜர் ஐயா சொன்னது 60 வருஷத்துக்கு முன்னாடி. சரிங்களா? 60 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டுடைய நிதி நிலவரங்கிறது எல்லாரும் தமிழ்நாட்டுக்கே தெரியும். இப்ப அதுல கொண்டு வந்தாங்க. இதுல அதுக்கு அடுத்தபடியா போனதுதான் நம்ம எம்ஜிஆர் ஐயா சத்துணவு. அதெல்லாம் சத்துணவு திட்டம். குழந்தைகளுக்கு சாப்பாடு மட்டும் போதாது, சத்தையும் சேர்த்து அதுலதான் முட்டை கொண்டு வந்தது. இன்னும் பல விஷயங்கள் கொண்டு வந்தாங்க எம்ஜிஆர் ஐயா. சத்துணவு போடணும், மதிய உணவு போடணும் அப்படின்னு சொல்லி அப்படி கொண்டு சொன்னாங்க. அப்போ அரசு பள்ளிகளுக்கு எந்த ஒரு ஹெல்த்துக்கு பாதிச்சாலும் அந்த சத்து அப்படிங்கிறது தேவைப்படுது. குழந்தைகளுக்கு கொஞ்சம் சத்துகள் இல்லாம இருந்ததுனால சத்துணவு போடணும் எம்ஜிஆர் ஐயா அதை நிறைவேற்றி அப்பவும் அவரும் பாத்தீங்கன்னா அவரும் மிகப்பெரிய போராட்டம்ல தான் அந்த நிதி நெருக்கடி, நிதி இல்லாம இருந்ததை அதை கொண்டு வந்தது மிகப்பெரியது. அது ஒரு வரலாறுன்னு வைங்களேன். எம்ஜிஆர் சார் ஐயா இந்த சத்துணவு இதை கொண்டு வந்தது அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு. சரிங்களா? அது உள்ள போனா அது இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம். அது 2021-26 காலை உணவுன்னு கொண்டு வந்தாரு. சரி, அதுவும் நல்ல விஷயம். ஏன்னா குழந்தைகள் பட்டினியா இருக்கக்கூடாது. ஒவ்வொரு குழந்தைகளும் இன்னமும் இருக்காங்க, இப்பவும் இருக்கிறாங்க, அவ்வளவு ஏழ்மையில இருக்கிறாங்க, அவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறாங்க. காலையில இன்னைக்கு நேத்து வச்சு பழைய கஞ்சிய ஊட்டி விட்டு அம்மாமார்கள் அனுப்பி விடுறாங்க. அப்போ அங்க போனனையும் ஒரு வெண்பொங்கல் கிடைக்குது, ஒரு உப்புமா கிடைச்சிங்களா, அப்போ அது நல்ல விஷயம். காலை உணவு திட்டமும் நல்ல விஷயம். ஏன்னா காலையில பசியோடு இருக்கக்கூடாது குழந்தைகள் அப்படின்னு சொல்லி நல்ல அது பண்ணாங்க. இது எதுக்கு இவ்வளவு தூரம் இதை சொன்னதுன்னா, சிக்கன் பிரியாணிங்கிறது இந்த சத்துணவு திட்டம், காலை உணவு திட்டம் காமராஜரை கொண்டு வந்த மாதிரி கிடையாது. ஏன்னா சிக்கன் ஏற்கனவே நம்ம என்ன நாட்டுக்கோழியா போட போறோம்? நாட்டுக்கோழி இல்லையா சிக்கன் பிரியாணி போட போறோம்? பிராய்லர்ஸ் என்ன மாதிரி நிலைமையில இப்ப இருக்குது அப்படிங்கிறது யோசிக்கணும். இதுல கான்ட்ராக்ட்காருக்கு கொடுப்பீங்க. கான்ட்ராக்ட்கார் சமைச்சு கொடுப்பாங்க எல்லா குழந்தைகளுக்கும் சிக்கன் பிரியாணி. அப்போ அவங்க லாபம் சம்பாதிக்கிறது, இந்த கான்ட்ராக்ட்காரங்களுக்கு லாபம் சம்பாதிக்கிறதுக்காண்டி சில விஷயங்கள் ஏன்னா பிராய்லர் கோழி அவ்வளவு மோசமான, இன்னமும் ஒரு சில இடங்கள்ல நான் பாதிச்சுக்கிட்டு தான் இருக்கு பிராய்லர் கோழி. ஆனா என்ன, நார்மலைஸ் ஆகிட்டாங்க, பழகிட்டாங்க. பிராய்லர் கோழி சாப்பிடும், அந்த சிக்கன் சாப்பிட்டு பழகிட்டாங்க. எங்க போனாலும் இப்ப சிக்கன் தான். சிக்கன் இல்லாத இடமே கிடையாது. அப்போ பிரியாணி கொடுக்கறது தப்பு கிடையாது, குழந்தைகளுக்கு நல்ல விஷயம். ஆனா அதை கரெக்டான முறையில மெயின்டைன் பண்றாங்க, கரெக்டா இருக்கிறாங்க குழந்தைகள். ஏன்னா குழந்தைகள் சம்பந்தப்பட்டது. ஏதாவது 1-2 இடத்துல ஏதாவது தப்பு நடக்குது, ஏதோ ஒரு ஹோட்டல்ல தப்பு நடக்குது செய்யுது அப்படின்னு ஒண்ணு இருக்குது. இது அரசு பள்ளியில கொடுக்கும்போது, அரசு குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது கவனமா இருக்கணும். ஒரு சின்ன விஷயம் நடந்தால் பெரிய பிரச்சனை ஆயிடும். குழந்தைகளுடைய பாதிப்பு எவ்வளவு இருக்கு தெரியுமா? அடுத்த வர தலைமுறைகள் இந்த நாட்டையும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தீர்மானிக்கிற தலையெழுத்து அவங்ககிட்ட இருக்கு. அதுல நம்ம விளையாடிடக்கூடாது. நான் இப்போ சொல்றேன், கொடுக்க கூடாதுன்னு சொல்லல, கொடுங்க. அத கரெக்டான ஆளுகிட்டையும் கரெக்டா செக் பண்ணணும். அந்த சாப்பாடுல கரெக்டான முறையில இருக்கணும். ஒவ்வொரு குழந்தையும் போய் சேரும் போது தப்புகள் நடந்துடக்கூடாது, சாப்பாட்டுல தப்பு நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுதான். பிராய்லர் கோழி விபரீதமான ஒரு விஷயம். ஏன்னா ஊசி போட்டு வளர்க்கறது, அதை கவனமா கையாளணும். இப்படி செஞ்சாங்கன்னா கவனமா கையாளணும். குழந்தைகளுடைய உயிருக்கு உண்டான ஒரு விஷயம், கவனமா இருக்கணும். இது நம்ம எங்கேயுமே யாரையுமே எந்த உயிரையும், குழந்தைகளா உயிரா இருந்தாலும் சரி, பெரியவர்கள் உயிரா இருந்தாலும் சரி, சட்டம் பெண்களுக்கு, பெண் குழந்தைகள்லாம் பதற வேண்டியது. ஒரு 10 வயசு குழந்தைனாலும், 8 வயசு குழந்தைனாலும், 3 வயசு குழந்தைனாலும் என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு தெரியும். பொம்பளை பிள்ளை பெத்துக்கிறவங்களுக்கு அந்த கஷ்டம் இருக்கு. சரிங்களா? அந்த பயம் போகணும். அந்த பயம் மேக்சிமம் அந்த பயம் போகணும். விவசாய மக்கள் இருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய பதவி, எவ்வளவு பெரிய பொறுப்பு அப்படிங்கிறது நம்ம இதை பேசும்போதே தெரியுது. இத நல்ல முறையில அவங்க ஆட்சி செஞ்சு கரெக்டான முறையில கொண்டு போய் பண்ணாங்கன்னா யாருக்கும் எந்த பாதிப்பு, குழந்தைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்கும், விவசாயிகளுக்கு அவங்க கஷ்டப்படாம இருக்கணும். எத்தனை விவசாயம்
இதெல்லாம் கவனிச்சு முதல்வர் ஐயா மற்ற விஷயங்களை எல்லாமே யோசிச்சு பண்ணா நல்லா அவர் மாத்திக்கிடுவார். நானும் நம்புறேன். பார்ப்போம். ஏன்னா இன்னும் டைம் இருக்குது. மாத்தணும். மாத்திக்கிடுவார். நன்றி. வணக்கம்.